வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டா வறுத்துக்கோங்க. லைட்டா வறுத்தோன்னே நம்ம காஞ்ச மிளகாய் 4 சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 நறுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு அளவா உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம காயை சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/4 மூடி தேங்காய் சேர்த்திக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்திருக்கோம். அடுத்து பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி சாப்பாட்டை நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்திடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,